எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில கோடு கொடுத்துருந்தேன். அருண் சிஸ்டம் வெப்சைட்ஸில் ஒரு சில இண்டிகேட்டருடைய கோடு, அதாவது இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறதுக்கான கோடு கொடுத்துருந்தேன். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆஹ், கொஞ்சம் எரர்ஸ் வருது அப்படின்னு. அந்த எரர் ஒன்றும் இல்லை, வந்து ஒரு டைப்போ எரர் தான். ஸோ அந்த எரரை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோடை காப்பி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு நம்ம நேர இண்டிகேட்டர், அதாவது பைன் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த ட்ரேடிங் வியூ பைன் ஸ்கிரிப்ட் எடிட்டர் இருக்குல்ல, அங்கே போயிடணும். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் அதை ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் இப்போ இங்கே வந்து நான் அதை கோடை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர்ஸ் பாருங்கள். இந்த பாக்ஸாக காட்டுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நான் டெக்ஸ்ட்டாக வெப்சைட்டில் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த வெப்சைட்டில் வந்து நான் டெக்ஸ்ட்டாக போட்டிருக்கேன்ல. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மெட், அந்த 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 ஃபாண்ட் இருக்குல்ல, அது வந்து வேறு மாதிரி மாறிடும் அது. ஸோ இதை நீங்கள் மறுபடியும் காப்பி பண்ணி இங்கே போடும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எரர்ஸ் காட்டும். ஸோ இது ஒன்றும் இல்லை. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி மறுபடியும் டைப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்ஸ் இருக்குல்ல பாருங்கள், சாரி, சிங்கிள் கோட் இப்படி போட்டுட்டிங்கன்னா இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வரல பார்த்தீங்களா அதில். ஸோ அதே மாதிரி நான் இப்போது ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது போயிடுச்சா? அதே மாதிரி ஒரு இதாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. அப்போ இது கொஞ்சம் கஷ்டம், ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா இது வந்துருச்சு பாருங்கள், ஃபைண்டுன்னு வந்திருக்கா இங்கே. அதாவது இந்த ஸ்கிரிப்டில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஃப் அப்படி கொடுத்து அந்த ஃபைண்ட் வந்துடும். இதை இந்த இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, இதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேயா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க. இந்த ஃபைண்டில் வந்து கண்ட்ரோல் வி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டைப் பண்ணணும். எப்படி டைப் பண்ணணும்னா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி, சாரி, அந்த என்டருக்கு பக்கத்தில் டபுள் கோட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், வெரி சிம்பிள். இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே ஃபைண்டில் பேஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ரீப்ளேஸ் இல்லைங்களா? ஸோ இந்த ரீப்ளேஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைப் பண்ணியிருக்கேன். இது சிங்கிள் கோடு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ரீப்ளேஸ்ன்னு இருக்கா? இது ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் மாறும். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு இருக்கா? அப்போ கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே மாறிடுச்சா? ஓகே. இப்போது இந்த சைடு லெஃப்ட் சைடில் உள்ளது மாறிச்சு. இப்போ ரைட் சைடில் இருக்குது. இதை மட்டும் நம்ம மாற்றணும். இதை அகைன் அதே மாதிரி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கோட்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் சரியாயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த கோடுடைய பிரச்சனை, அதாவது சிங்கிள் கோடுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஒன்று இருக்குது. இந்த மைனஸ் வந்து தப்பாக இருக்குது இதில். ஸோ இதையும் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை டைப் பண்ணணும். நம்ம எப்படி டைப் பண்ணணும்னா, ஜஸ்ட்டு அந்த அந்த ஹைஃபன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாக வந்துடும். அதே மாதிரி இங்கே ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துக்கோங்க. எரர் போயிடுச்சா? இப்போது டபுள் கோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது அடுத்தது. ஸோ இந்த டபுள் கோட்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எதாவது டைப் பண்ணிடுங்க. டபுள் கோட்ஸை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுவும் சால்வ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதாவது எரர் இருக்கான்னு பார்ப்போம். எரர் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாம். இந்த இருக்குது பாருங்கள், செல் இந்த இருக்குல்ல, இந்த இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. ஸோ இதையும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் சரியாயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்போது எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா எரர்ஸும் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு, கம்பைல் ஆகிடுச்சா? கம்பைல் ஆகலையா?
எங்கே இருக்கு? ஓகே. ஸோ இது ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த கோடு வந்து நான் இந்த இன்னொரு ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டில் நான் வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்த்துருவோம் நம்ம. ஸோ இதில் வந்து எந்த லைனில் எரர் காமிக்குதுன்னா 14th லைன் 14 லைன் நம்பர் 14 தான் எரர் காமிக்குது. ஸோ நான் நேராக இங்கே போகிறேன், 14க்கு போகிறேன். ஸோ இது வேறு நம்பரில் இருக்குது. ஸோ திருப்பி பார்த்துருவாங்க. 14 எந்த லைன் அது? PRESV. ஸோ இதை நம்ம இந்த வேரியபிளை காப்பி பண்ணிப்போம். தட் நம்ம லைனை ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் எஃப் கண்ட்ரோல் வி இருக்குது. இது வந்து நமக்கு ஸ்பேஸ் வரணும். ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அப்போது நேராக இங்கே போகணும். போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சுது. அப்போ இங்கே சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போது 49ல் எரர் இருக்குது. 49ல் என்ன எரரு? அதே எரர் தான். டபுள் கோட்ஸில் இருக்குது. இது சிங்கிள் கோடாக மாற்றணும். ஓகே, சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எல்லாமே கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கோடில் எந்த எரரும் கிடையாது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் டு சார்ட் கொடுக்க போகிறேன். வந்துருச்சு பார்த்தீங்களா? நமக்கு இப்போது அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இதோடைய செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரீ ஸ்மூத்திங், அந்த ப்ரெஷர் சிக்னல் இதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைசல் இண்டிகேஷனோட வந்துடும். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியும் எக்ஸிக்யூட் ஆகிடும். பார்த்தீங்களா? ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம எரரை கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம எரர் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடலாம். நன்றி மக்களே.